Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரவா and aval தோசை தான் பார்க்க போறோம். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு அவல் ஊற வச்சிருக்கேன். பாருங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை ஊற வெச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு ரவை அதையும் நான் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டுமே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். டன் 10 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ பாருங்க இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா அது அப்சர்வ் பண்ணி நல்லா பெரிய அளவில் வந்திருக்கு. அதே மாதிரி தான் ரவையும் கலந்து ஊறி நல்லா பெருசாக வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நாங்கள் அரைச்சி கொள்வோம். அரைக்கிறதுக்கு நான் ஒரு கிரைண்டர் எடுத்துக்கொள்கிறேன். அதில் ஒரு 1/2 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் தண்ணியெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்லை. ஏண்டா நாங்கள் இதில் தண்ணியெல்லாம் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடையே நல்லா கலந்து அரைப்பட்டு வரட்டும். ஆஃப்டர் அரைச்சதுக்கப்புறமா தண்ணி போதாட்டி நாங்கள் ஊற்றிக்கொள்வோம். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது நான் வந்து தண்ணி ஒன்று ஆட் பண்ணாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொள்ள போகிறேன். பாருங்கள் நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட ரெகுலர் தோசை மாவு மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி. நார்மலான உங்களோட தோசை மாவு மாதிரியே இருக்கும். கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரன்னியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய தோசை. உங்களோட வீட்டில் நீங்கள் தோசைக்கு மாவு அரைக்கணும் அப்படின்னே இல்லை. உங்களுக்கு அவசரமாக தோசை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இந்த தோசையை செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியாக பாருங்கள் 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நாங்கள் தோசையை ஊற்றிடலாம். கீ கொஞ்சம் மேலால் விட்டுக்கொள்ளுங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஓட்டெல்லாம் விழுந்து நம்ம நார்மலாக சுடுற தோசை மாதிரியே வந்திருக்கு. இப்போ இதை மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கொள்ளலாம். வாவ், நல்லா மணமாகவும் இருக்குது நாங்கள் அவல் போட்டதால். பாருங்கள் எப்படி மொறுண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் இது புதுவிதமான தோசைன்னு சொல்லி கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. உளுந்தில் சுடுற தோசை மாதிரியே தான் இருக்குது. பாருங்கள் நல்லா முருகி வந்துட்டு. இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். இது ஃபிஷ் ஆனம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர். பை.